காதல் திருமணம் செய்ய முடியாது. கிராமத்தில் காதல் திருமணம் செய்ய முடியாதுங்கிறாங்க. சார் இப்ப எல்லாமே கிராமத்துல லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்றாங்க சார். யாருமே அவாய்ட் பண்றது இல்ல. லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்றாங்க, வேற காஸ்ட்ல அக்செப்ட் பண்றாங்களான்னு கேக்குறாங்க. டெஃபினட்டா அக்செப்ட் பண்றேன் சார். அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு. இப்போ அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். சரி, நான் ஓப்பனாக என்னோட கேஸ்ட் சொல்கிறேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. ஓகேங்களா? காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. இப்போ எம்பிசி ஒரு பிசி ஒத்துக்கிறாங்க. ஒரு எம்பிசி எஸ்சியை பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த எஸ்சிலையுமே 3 பிரிவினர் இருக்கு. அதில் இன்னும் எஸ்டி எஸ்சிஏனா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்போ இல்லையேன்னு கேட்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்காரரை கேட்கல, பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேட்குறேன். பெரும்பாலும் ஜாதி இல்லை சார். எல்லாம் போய் கேட்டுவாங்க. இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்லாம் தோணிருச்சு. இப்போ எது உங்களை தடுத்துருச்சு? சொல்ல தெரியல சார். தெரியல. இது நாங்கள் எப்போவுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஒன்று. இது எனக்கு புதுசு கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்களாம் வந்து படிக்கிறதுல காலத்துலேருந்து இப்போ வரையவே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்கன்னு கிடையாது, பசங்க எல்லா இடத்துலையுமே ஒரு இதை வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து இடைநிலை ஜாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜாதிகள் எல்லாம் வந்துடுறீங்க. ஏன்னா பொண்ணு பையன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுவே பட்டியலினம் அப்படிலாம் போறப்ப வந்து அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் வந்துடுது. கஷ்டமா இருக்கு. சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம் சார். பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன்.